அன்பு நண்பர்களே, வணக்கம். அயோத்தி அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் முக்கியமான அந்த பாடலோட இடையில வருது, நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேர்வதில்லையே, என்ன விதியோ அப்படின்னு வருது. இந்தியாவில் நிறைய குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்தோம்னா அப்படி தான் இருக்குது. வசதியான குழந்தைகள் அவங்க கனவை நிறைவேற்றிக்கிறாங்க. ஆனால் வசதி இல்லாத குழந்தைகள், ஏழ்மை நிலையில், பெற்றோர் இல்லாமல், ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுடைய நிலையை என்ன, மற்றவங்க அவங்க கை தூக்கி விட்டால் தானே அவங்க முன்னேற முடியும் அப்படின்னு அதை படம் முடித்து காட்டுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதாவது கொஞ்சம் மனசை என்னமோ பண்ணுற மாதிரி. ஒரு பாம்பேயில் ஒரு புறநகர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. அப்போ ரெண்டு சின்ன பையங்க, மிஞ்சி போனால் 2 பேருக்கும் ஒரு 11 வயசு இருக்கும். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பையன் காலையில் தான் போய் ஒரு வீட்டில் காரெல்லாம் கழுவி விட்டுட்டு அவர் அங்கே காசு வாங்கிட்டு அந்த குடியிருப்பு, அந்த ஒரு இதாக இருக்கிற தாராய் மாதிரி ஒரு குடியிருப்பில் போய் அந்த இன்னொரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெயினுக்கு வந்திருக்காங்க. சீக்கிரமாக போயிட போகுது. ஏன்னா அவங்க அந்த வேலை விட்டு வர்ற அந்த பீக் ஹவர்ஸில் பண்ணால் தான் அந்த வியாபாரம் பண்ண முடியும். அதில் ஒருத்தர் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, பலூன் மாதிரி வச்சுட்டு ஊதுறான். பலூன் மாதிரி வச்சுட்டு ஊதி விடுறான்னா அது ஒரு மாதிரி ஹாரன் மாதிரி ஒரு சவுண்டு, அந்த நம்ம வெடியெலாம் போடும்போது மேலே போகும்போது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கலாம், ஒரு மாதிரி விசில் சத்தம் மாதிரி, அது மாதிரி கொடுத்துட்டு அது இதாக ஹரிசாண்டலாக நேராக பலூன் மூவ் ஆகி போகுது. அதை ஒருத்தன் வைக்கான். இந்த பையன், அந்த காரை கழுவி விட்டு வந்தானே அந்த பையன் நிறைய புக்ஸ், 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கு கையில் புக்ஸ் வச்சுக்கிட்டு நான் அவங்க குழந்தைகளுக்கு வாங்குவாங்க, இல்லை இவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் சில வியாபாரமும் ஆகுது. அப்போ கொடுத்துக்கிட்டே வரும்போது விற்றுக்கிட்டே வரும்போது அதில் ஒரு பெரியவர் இருக்கார். பெரியவர்னால் அவருக்கு ஒரு 55 வயசுலேருந்து அந்த 60 வயசுக்குள்ளே இருக்கும். அவர்கிட்ட போய் அந்த புஸ்தகம் வாங்க சொல்லி இந்த பையன், புக்கு விற்கிற பையன் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வாங்குங்கன்னும் போது அப்போ ஒரு வார்த்தை அப்போ எடுத்து இது மாதிரி அந்த குல்சாரோட கவிதைகள், கவிஞர் குல்சார் இந்தியாவில் ஃபேமஸான பையட்டுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய திரைப்பட பாடல்கள் எழுதியும் இருக்கார், அவர் திரைப்படங்களை இயக்கியும் இருக்கார். முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ஏஆர் ரகுமான் ஹிந்தி இதெல்லாம் போடும்போது அவர் தான் அதிகமாக பயன்படுத்துவார். இந்த நம்ம ஆஸ்கார் அவார்டு வாங்கின அந்த இதில் உள்ள அந்த ஜெய் பீம்னு ஒரு பாட்டு உண்டுல்ல, அந்த பாட்டுகள் வந்தது குல்சார் தான். அப்போது அவன் சொல்கிறான், அழகான ஒரு இந்த குல்சார் கவிதை புத்தகத்தை வாங்குங்க, இது உங்கள் மனசுக்கு இதமாக இருக்கும் அப்படிங்க. அப்போ இவர் கொஞ்சம் திருப்பி கேட்டதுனால அவர் கையை எட்டி பிடிச்சிடுறாரு. குல்சார் கவிதையை பற்றி உனக்கு என்னடா தெரியும், உனக்கு முதல்ல படிக்கவே தெரியாது, வாசிக்கவே தெரியாது, நீ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அவனை ஏசிட்டு இப்போ பாரு, நீ இந்த கவிதையை வாசிக்கலைன்னா அவளை புஸ்தகத்தையும் தூக்கி இந்த ட்ரெயின் வழியாக நான் வெளியே போட்டுருவேன் அப்படிம்பாரு. இப்படி பார்ப்பான் அவரை, இந்தடா வாசிடான்ட்டு அந்த புஸ்தகத்தை பிரித்து கையில் கொடுப்பாரு. அப்போ தான் கனவெல்லாம் நீயேன்னு அந்த கவிதையை அவ்வளோ அழகாக வாசிப்போம். எல்லோரும் அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துருவாங்க. அந்த ஒரு சின்ன கவிதையை, அந்த ஒரு பக்க கவிதையை அவன் வாசித்து முடிக்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடும். ஐயோ, இந்த பையனை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டமே அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே அவன் முக்கால்வாசி புக்கம் விற்றுருப்பான். அதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துடும், 2 பேர் இறங்கி போவாங்க. அந்த பெரியவரோட இதோட அந்த ஷார்ட்டை அந்த ஃபிலிமை முடிச்சிருவாங்க. அதனால் இன்னையோட நிலமை அப்படி தான் இருக்குது. அதாவது கனவெல்லாம் நீயேன்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி எத்தனையோ அந்த குழந்தைங்க கேள்வி கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாரு. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவன் அப்போ இவனை நம்ம என்ன நினைக்கலாம், இந்த பையனை உழைப்பான், வாழ்க்கையில் உயர்வான், அதோடு அவன் படிப்பையும் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு. ஆனால் இன்னும் கை தூக்கி விட முடியாத எத்தனை குழந்தைகள் இருக்குது. அதனால் அதில் நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு உதவும் கரமாக இருந்து நம்ம உள்ளத்தால் அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா
இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான குழந்தை தொழிலாளர்களுடைய நிலைமை வந்து மாறும். மிக்க நன்றி.